السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹ் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களோடு வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்று எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட நண்பர்கள் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே கூறி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏகனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நில வேண்டுமா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில செய்திகளை அந்த மக்களுக்கு எச்சரித்து விட்டு அந்த எச்சரிக்கையை செய்த பின்புதான் அவர்கள் அந்த உரையை நிகழ்த்துவார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எந்த எச்சரிக்கையை மக்களுக்கு முன்னால் வைத்தார்களோ அதே எச்சரிக்கையை எனக்கும் உங்களுக்கும் முன்னாக வைத்து எனக்கும் உங்களுக்கும் செய்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன். மனிதர்களே, ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்து அதிலிருந்து அதனுடைய ஜோடியை உண்டாக்கி அவை இரண்டின் மூலம் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்த அல்லாஹுவை எஞ்சிக் கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து எந்த அல்லாஹுவின் பெயரை கூறி ஒருவர் மற்றவர்கள் உரிமை கோருகின்றீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் நாச்சிக்குளம் கிளையின் மாணவரணி சார்பாக நடக்கக்கூடிய இந்த நல்லொழுக்க பயிற்சி வகுப்பிலே நாம் எல்லாம் முன்னிலைந்திருக்கின்றோம். இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அவனே புகழுக்குரியவன் என்று மீண்டும் இறைவனை புகழ்ந்தவனாக இந்த நிகழ்விலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நம்பிக்கை கொள், அதில் உறுதியாக நில். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே நம்பிக்கை தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தால்தான் நாளை எல்லாம் என்ன செய்யறான், வெற்றியை தருவதாக சொல்கின்றான். அப்ப இந்த நம்பிக்கையை கொள்வதற்கான காரணமே வெற்றியை அடைய வேண்டும் என்பதுதான். யார் நாளை மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்குத்தான் அந்த நம்பிக்கை தேவைப்படுகிறது, அவசியமாகிறது. நாம் இந்த உலகத்திலே பல்வேறு வெற்றிகளை நாம் என்ன செஞ்சிருக்கோம், பார்த்து கொண்டே இருக்கின்றோம். கல்லூரி மாணவர்களாக, பள்ளி மாணவர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு முதலிலே இலக்கு எந்த வெற்றியா இருக்கும்? நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்வியை நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அந்த கல்வியை அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு இலக்காக இருக்கும். பள்ளி மாணவனுக்கு தன்னுடைய 10ஆம் வகுப்பை முடிக்க வேண்டும் என்பது அவனுடைய இலக்காகும். அதை முடித்த பிறகு அவனுக்கு அடுத்த கல்வியினுடைய கல்லூரி படிப்பு, அதற்கு பின்பு ஒரு நல்ல வேலை, நல்ல குடும்பம், அதற்கு பின்பு நல்ல இருப்பிடம், நல்ல வாகனம், வசதி, இப்படி என்று என்ன செய்வான், மனிதன் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டே போவான். ஆனால் எந்த இலக்கை அவன் அடைந்தாலும் அவனுக்கு என்ன செய்யாது, இது போதும் அப்படின்ற எண்ணம் வராது. இந்த இலக்கு நமக்கு போதும், நாம் வெற்றியை அடைந்து விட்டோம் என்ற எண்ணம் வராது. அதற்கு பின்பு அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும். அதற்கு பின்பு அவருடைய பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும், மருத்துவ செலவு செய்ய வேண்டும், அதற்கு பின்பு அவருடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், நல்ல கல்வியை போதிக்க வேண்டும், அதற்கு பின்பு அவர்களுக்கான இல்லற வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை இலக்காக வைத்து வெற்றியை நோக்கி போவான். அவன் அந்த இலக்கை அடைந்த பின்பும் கூட அவனால் என்ன செய்ய முடியாது, வெற்றி களிப்பை அடைய முடியாது. இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் இருக்கின்றது. என்ன செய்யும், என்னும் சூழலும் அதற்கேற்றவாறு அமையும். ஆனா அல்லாஹ் ஒரு வெற்றியை சொல்றான். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? மகத்தான வெற்றி. தாலிகல் ஃபௌசுல் அலீம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வெற்றி இந்த உலகத்திலே நாம எப்படியெல்லாம் வெற்றியை நோக்கி போகின்றோம், அந்த வெற்றி, அந்த இலக்கை அடைந்தாலும் கூட நம்மால் அந்த வெற்றி என்ன செய்ய முடியல, இது வெற்றியாக உணர முடியவில்லை. உதாரணத்துக்கு 10வது படிக்கிறதா, 10வது பாஸ் பண்ணா வெற்றி நினைச்சிருப்பா மாணவன். அப்பதான் தெரியும் 10வதுக்கு பிறகு இன்னும் படிக்க வேண்டிய பாக்கி இருக்குது. அப்ப கல்லூரி படிப்பை முடிந்து அவனுக்கு வேலைக்கு செல்லும் போது தெரியும், இது மட்டும் நமக்கான வெற்றி அல்ல, இதற்கு பின்பு உள்ள வாழ்க்கைக்கான தேவைகளுக்காக நாம் என்ன செய்ய உழைக்க வேண்டியிருக்கின்றது, அதை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கின்றது. இன்னும் நான் வெற்றியின் இலக்கை அடைய என்று தோணும். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றி சொல்றான், தாலிகல் ஃபௌசுல் அலீம், அது மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்றோம். இந்த மகத்தான வெற்றி என்ன அந்த வெற்றில இருக்கு அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் சொல்றான், ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா வ மசாகீன தய்யிபாத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்னின். அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்ட வெற்றி என்று சொன்னால், அவர்களுக்கான சொர்க்கங்களை வாக்களித்திருக்கின்றோம், அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள், மேலும்
நிலையான சொர்க்கங்களில் தூய்மையான இல்லங்களையும் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது எப்படி ஹாலிதீன ஃபீஹா, அல்லாஹ் சொல்றான் அது நிரந்தரமானது, நிலையானது. இந்த உலகத்தை போல் நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை போய் அளந்தால் அதற்கு பின்பு இன்னொரு இலக்கு வராது. நாம் சொர்க்கத்தை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சொர்க்கம் தான் என்னது, மகத்தான வெற்றி. இதற்கு பின்பு என்ன செய்யல, நிலையான ஒரு வாழ்வு. அதற்கு பின்பு நாம் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதை யாருக்கு தர்றதா அல்லாஹ் சொல்றான், அதையும் இந்த வசனத்தில் ஆரம்பி சொல்றான், வஅதல்லாஹுல் மூமினீன வல் மூமினாத், ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அப்போ நாளைக்கு அல்லாஹ் தரக்கூடிய நிரந்தரமான வெற்றி, அதற்கு பின்பு ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்காமல் இந்த வாழ்வில் நிரந்தரமாக இருக்க முடியும், எல்லா இன்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி யாருக்கு தர்றேன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, யார் ஈமான் கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் அதை வாக்களிக்கிறான். அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், அந்த ஈமானிய உறுதியோடு இருந்தால்தான், ஈமானை நாம் எதை ஈமான் கொண்டிருக்கின்றோமோ அதில் உறுதியாக இருந்தால்தான் அல்லாஹ் நமக்கு தருவேன்னு சொல்றான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள வெற்றியை போல அது நிரந்தரமற்ற வெற்றி அல்ல. ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்னு சொன்னா, ரில்வான் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் பொருத்தம் தான் மிக பெரியது. இந்த உலகத்துல பெற்றோரின் பொருத்தம், ஆசிரியரின் பொருத்தம், உறவினரின் பொருத்தம், நண்பர்களின் பொருத்தம் என்ன செய்யணும், அவன் அந்த மாதிரி நினைச்சு நண்பர் ஏதாவது கோச்சிக்குவான், அவன் ஏதாவது தவறாக நினைத்து விடுவான், உற்றார் உறவினர்கள் ஏதாவது தவறாக நினைத்து விடுவார்கள் என்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம். ஆனால் ஒரு நம்பிக்கையாளர் எப்படி அமைத்துக் கொள்ளணும், அல்லாஹ் என்ன நினைப்பான், நான் செய்யக்கூடிய செயலால், என்னுடைய சொல்லால், என்னுடைய நடத்தையால் அல்லாஹ் இதை எப்படி எடை போடுவான், நாளை இதற்காக அல்லாஹ் என்னை எப்படி நடத்துவான் என்ற எண்ணம் தான் அவன் நல்லா சொன்ன. அதுதான் அல்லாஹ்வின் பொருத்தம் தான் மிக முக்கியமானது, அதுதான் மிக பெரியது, அதுதான் மகத்தான வெற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம ஈமான் கொள்ளாம இருக்கிறோமா? இப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்களிடத்துல பேசுற மாதிரி ஒரு பேச்சு நம்ம எதுக்கு பேசணும்? நாங்களாம் ஈமான் கொண்டு தானே இருக்கிறோம். சிறு வயதிலிருந்து முஸ்லிமான தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருக்கின்றோம், ஈமானை உள்ளத்திலே சுமந்திருக்கின்றோம். நாங்கள் யாரும் அல்லாஹ்வை மறுப்பதில்லை, எல்லோரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப அது நாங்கள் உறுதி இல்லாமலா இருக்கிறோம் என்ன வரலாம்? ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பாடத்தை நடத்துகிறார்கள். ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்பதெல்லாம் கேள்வியாக கேட்டு அந்த மக்களுக்கு படிப்பு கொடுத்து போறாங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நம்பக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம். அதனால இவற்றை எல்லாம் நம்ப வேண்டும். இவற்றை நம்பவில்லை என்று சொன்னால், இவற்றை நம்பாமல் எத்தனை பெரிய நல்லறங்களை நீங்கள் செய்தாலும் என்ன செய்யாது, அந்த நல்லறத்தை நாளைக்கு அல்லாஹ்விடத்துல எந்த மதிப்பும் இருக்காது. முதல்ல நம்பிக்கை தான். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னாத் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு தான் நாளைக்கு அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். அவர்கள் என்ன செய்வாங்க, நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொல்றான். அப்ப ஈமான் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் நீங்க எத்தனை தர்மங்களை செய்தாலும் சரி, எவ்வளவு தொழுகைகளை செய்தாலும் சரி, எவ்வளவு நோன்புகளை நோற்றாலும் சரி, என்ன விட நல்லறங்களை செய்தாலும் சரி, நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நல்லறங்களாக கணக்கு எடுக்கப்படும். அல்ல என்று அல்லது சொன்னால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படாது, அதில் கணக்கு எடுக்கப்படாது. அதனாலதான் நம்பிக்கை முக்கியம். அதனாலதான் நம்பிக்கையை கொள்ள அதில் உறுதியாக இருந்து சொல்லணும். அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அதற்கு பின்பு நாம் யாரிடத்திலும் உபதேசம் கேட்கக்கூடாதுன்னு நபித்தோழர் கேட்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அல்லாஹ்வை ஈமான் கொள், அதில் உறுதியாக நில் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் பல்வேறு இடங்களில் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை நீங்க ஈமான் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ்வின் நம்ம ஈமான்னா 6 விஷயத்தை சொன்னாங்க பையன். இந்த 6 விஷயத்தை சொல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை நம்பு, அதில் நீ உறுதியாக இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மற்ற விஷயங்களை நம்ப வேண்டியதில்லை அப்படின்னா, அல்லாஹ் தான் மிக பிரதானமான நம்பிக்கை கொள்றது. அல்லாஹ்வை நம்பாமல் நீங்கள் விதியை நம்பினாலும் உங்களுக்கு என்ன இல்ல, நன்மை பெற்று தராது. அப்ப அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தான் எனக்கு இறைவன் என்று சொன்னால், அவன் தான் என்னை படைத்தான், நாளை என்னை எழுப்புவான், என்னை கேள்வி கேட்பான், என்னுடைய நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ப எனக்கு தண்டனையோ கூலியோ தருவான் என்று நினைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் கட்டுப்படும். அல்லாஹ் எவற்றையெல்லாம் நம்ப சொல்கின்றானோ அவற்றையெல்லாம் நம்பணும். அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுது, வல்லதீன ஆமனு, அல்லாஹ் சொல்லி காட்டு, இது யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்புகிறாரோ அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டும். மத்த எதையும் சொல்றது இல்ல. அல்லாஹ் அப்போ அல்லாஹ்வை மட்டும் நம்புவது என்பது மற்ற எல்லா விஷயங்களையும் நம்புவதற்கு சமமாயும். அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்பிதானே ஆகணும். அல்லாஹ் தானே சொல்றான், விதியை நம்புன்னு சொல்றான், நாளைக்கு மறுமை இருக்கின்ற அல்லாஹ் தானே சொல்றான், அல்லாஹ் தானே நபிமார்களை இறக்கி வைத்தான். அப்ப அல்லாஹ்வை நம்பு என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்று சொன்னால், அல்லாஹ்வை முழுமையாக நம்ப வேண்டும்.
எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகின்றான் குர்ஆன்ல, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு. அவன் என்ன செய்வாங்க? அல்லாஹ் தான் நீங்கள் இறைவன் என்று சொல்வார்கள், அதில் உறுதியாக இருப்பார்கள். ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்களுக்கு எந்த துக்கமும் இல்லை, அவர் அச்சப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டு. அப்போ அல்லாஹ்வை நம்பணும், அவன் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்களை அமைத்துக் கொள்வதுதான் ஈமானிய உறுதி. நம்மகிட்ட ஈமானிய உறுதி இருக்கா இல்லையா? ஈமானிய உறுதி இருந்ததுனால்தான் இந்த உட்கார்ந்து ஏதோ சொல்றாங்க, அதை கேட்போம், அதன் அடிப்படையில் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்வோம் என்பதற்காக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை விரும்பியதன் விளைவாக இந்த சபையில வந்து உட்கார வச்சிருக்கான். அப்படித்தானே? அப்ப அல்லாஹ் இந்த சபையில் உட்கார வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதா இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? ஒரு மனிதனிடத்திலே ஈமான் உறுதியாக இருக்கா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அல்லாஹ்வை நம்புறோம், குர்ஆனை நம்புறோம், நபிமார்களை நம்புகிறோம், இப்படி எல்லாவற்றையும் நம்புறோம். இப்ப நம்மகிட்ட வந்து ஈமான் உறுதியா இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? காலையில் ஒரு மனிதன் எழுதுறான்னு வச்சுக்கோங்க, அவன் மாலை உறங்க செல்லும் வரை பல்வேறு விஷயங்களை செய்யறான். அவன் காலையில் எழுந்து அவன் என்ன செய்யறான்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு இயற்கை உபாதைகளை, இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்துட்டு திரும்பி ஃபஜ்ர் தொழுவதற்காக உதவி செய்யணும்னு சொல்ல வரலாம். திரும்பவுடைய வாழ்நாளிலே அடுத்த பணிகளை செய்ய வேண்டிய எல்லா பணிகளும் செய்யறான். அவனுடைய இல்லற வாழ்வு இருக்குது, அவனுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறான், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறான். படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் அவன் எதை செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்யறான். அப்படி செய்யக்கூடிய நேரத்திலே அவனுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவரவர் உணர்ந்து கொள்ள முடியுமா? முடியாதா? நான் உறுதியாக ஈமானில் இருக்கின்றேனா, நம்பிக்கையின் அடிப்படையில் செயலை அமைத்துக் கொண்டிருக்கின்றன கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஈமானிய உறுதி நம்ம இடத்துல இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கணும்னா, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நம்முடைய காரியத்தை அமைத்துக் கொள்கின்றோமா, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னபடி இந்த காரியம் இருக்கா என்பதை ஒரு மனிதன் தானே அறிஞ்சுக்கலாம். காலையில இருந்து பொருளாதாரம் ஈட்டுறதுக்காக போறாரு, தன்னுடைய வேலைக்காக போறாரு, வேலைக்கு போகக்கூடிய இடத்துல அல்லாஹ்வின் தூதர் தடுத்த வழியில் அவர் பொருளாதாரத்தை ஈட்டினால் அவர் எப்படி ஆயிடுறாரு? ஈமானில் உறுதி இல்லாதவரா ஆயிடுறாரு. அதே நேரத்தில் அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் மார்க்கம் தடுக்காத வரையில் சரியான முறையில் ஹலாலான வழியில் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறான்னு வச்சுங்க, அவர் ஈமானிய உறுதியாக இருக்கிறார். ஈமானிய உறுதியோடு அவர் மீட்டக்கூடிய பொருளாதாரம் கூட அவருக்கு நன்மையாக பதிவு செய்யப்படும். எல்லா காரியங்களுமே மனிதனுக்கு நாளைக்கு பதிவு செய்யப்படும், அவை நன்மையாகும். வாழ்நாளில் அவன் செய்யக்கூடிய எல்லா விஷயமும், அவன் இயற்கை உபாதைகளை, இயற்கை தேவைகளை கழித்தாலும் சரி, உணவு அருந்தினாலும் சரி, பள்ளியில் வந்து தொழுதாலும் சரி, நோன்பு நோட்டாலும் சரி, தன்னுடைய பெற்றோரிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாளைக்கு என்ன செய்யும்? அல்லாட்ட நன்மையாக பதியப்படும். எப்போ? அல்லாஹ்வும் தூதரும் சொன்னபடி ஆக்கி கொண்டோம்னா. அப்போ நம்ம அந்த போல நம்ம அமைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கான பல சூழல்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கு. அதற்கான காரணங்கள் அதிகமாக பெரிய இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நம்முடைய ஈமானிய உறுதியை தகர்த்தெறியக்கூடிய காரணங்களா சொல்ல முடியுமா? எவையெல்லாம் நம்முடைய ஈமானிய உறுதியை தகர்த்தெறியும், ஈமானில உறுதி இல்லாம செய்யும்? பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்கிறீங்க, கல்லூரி மாணவர்கள் இருக்கிறீங்க, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கீங்க. அப்போ எவையெல்லாம் நம்முடைய ஈமானை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும்? ஈமானிய உறுதியை குலைக்கக்கூடிய செயல்கள் எவை? யாராவது ஒண்ணு சொல்லுங்க. இது அதிகமா இளைஞர்கள் பக்கத்துல தான் வரும். சொல்ல முடியுமா? அதாவது எந்த செயல் நம்முடைய ஈமானை வலுவிழக்க செய்யும், உறுதியற்ற தன்மை ஆகும், ஈமானை சீர்குலைக்கக்கூடிய செயல் என்பதை நீங்க சொல்ல போறோம். ஒவ்வொன்றா சொல்லி அதுல இருந்து விலகிக்கணும். அதுல இருந்து நம்ம இருந்தோம் சொன்னா அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலையை நாளைக்கு மறுமையில் ஏற்படுத்துவான் என்பதை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக உங்களிடத்தில் என்ன புரிதல் இருக்குது? சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஒரு செயலை செய்யறேன், அந்த செயல் தவறு என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா என்ன இருக்கும்? செயல் நல்ல விஷயமா இருக்கும். சிலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றேன், இது நன்மை என்று நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த செயல் என்ன செய்யும்? நான் என்னோட இந்த சப்ஜெக்ட்ல இல்லாத ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து சொல்லிட்டு போயிருவேன். அதுக்காக கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க பாப்போம். போதை, மது பழக்கம், போதை பழக்கம் என்னது? ஈமானை குலைக்கக்கூடிய செயல். அடுத்தது ஒவ்வொருத்தரா சொல்லு, சும்மா சொல்லு. விபச்சாரம் செய்யறது, அல்லாஹுக்கு இணை வைப்பது. ஆமா, அந்த இணை வைக்கிற விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருப்போம். அவ்வளவு சீக்கிரம் இணை வைப்பின் பக்கம் போயிட மாட்டோம். ஆனால் அதுவும் நம்ம தலைப்புல இருக்கு. சொல்லுங்க வேற. சரி, ஓகே, நானே சப்ஜெக்ட் வந்துடுறேன். இணை வைக்கிற சொல்லியிருக்கீங்க, விபச்சாரம் சொல்லியிருக்கீங்க, மது போதை சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் தவறு. எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதீங்க? எல்லாம் கை தூக்குங்க. ஃபஜ்ர் தொழுதாலாம் கை தூக்குனீங்க இமாம் ஜமாத்தோட. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வளர்ந்து வரும்போது அவனுக்கு தொழுகை தான் முதல்ல என்ன கடமை ஆக்கப்படும். தொழ வேண்டும் என்ற அறிவு ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால், ஒரு சிறுவனுக்கு வந்து விட்டால், அவன் தொழுகையை எந்த நேரத்திலும் விடுவதற்கு விடுவதற்கான எந்த முகாந்திரமும் சாத்தியம். எல்லா நிலைகளிலும்
அவன் தொழுகையை கடைபிடித்தே ஆக வேண்டும். அவன் பள்ளிக்கு போற மாணவனாக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதன் தொழுகையை துவங்கிய பின்பு, ஒரு சிறுவனாக இருக்கும் போது அவனுக்கு தொழுகை கற்றுக் கொடுக்கப்பட்டு எந்தெந்த நேரங்களிலே இத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்ற தொழுகை குறித்த பாடங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவன் தொழ துவங்கிவிட்டால், அவன் எத்தனை சிறியவனாக இருந்தாலும் சரி, அல்லது எத்தனை பெரிய வாலிபனாக வயோதிகனாக இருந்தாலும் சரி, அவன் மரணிக்கின்ற வரை சுய சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. அப்போ தொழுகை என்ன? உங்களுடைய ஈமானிய உறுதியை சோதிக்கக்கூடிய முதல் விஷயம் தொழுகை. இது குறித்து தனி தலைப்பு இருக்கு. இதுக்குள்ள நான் போயிட்டேன்னா அவர் பேசுற சப்ஜெக்ட் நான் பேசிடுவேன். அதனால தொழுகையும் அதற்குரிய பலன்களும் சொல்லிட்டு தனியா ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க, அடுத்த ஒரு நடத்துவாங்க. அப்ப தொழுகை என்பது எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான்? நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அது மாத்திரம் இல்ல, ஈமானிய உறுதி இருக்கா இல்லையான்னு கேட்கிறோமா இல்லையா, முஸ்லீமா இல்லையா அப்படிங்கறது தொழுகை தீர்மானிக்கும். இப்ப என்னைய பார்த்து ஒருத்தர் சொல்றாரு நீ காஃபீர் அப்படின்னு சொல்றாரு, உங்களை பார்த்து ஒருவர் சொல்கிறார் காஃபீர்னு சொல்றாரு, நீ முஸ்லீம் இல்லப்பா, நீ அத்தாமாவுக்கு பிறந்திருந்தாலும் உன்னுடைய இஸ்லாமிய முகமது அகமது என்று பேர் இருந்தாலும் நீ காஃபீர், இறை நிராகரிப்பாளர் என்று ஒரு சொல்றாருன்னு வச்சுங்க, கடும் கோபம் கொள்ள மாட்டோமா? கடுமையான கோபம் ஒரு யாருக்கா இருந்தாலும், அவர் தொழுவ வர்றவராக இருந்தாலும் சரி, தொழாதவராக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இந்த சமூகத்திலே அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவரை பார்த்து நீ முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் கடும் கோபம் கொள்ள மாட்டோமா? ஆனா அல்லாஹ் சொல்றாங்களே, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் இறை நிராகரிப்பாளருக்குமான வித்தியாசம் தொழுகை. நம்ம அந்த பாவத்தின் பட்டியலே வச்சு இல்ல, ஈமானிய உறுதிக்கும் தொழுகைக்கும் சம்பந்தமே நினைச்சிருக்கோம். பாவம்னு கேட்டா போதையை சொல்றோம், விபச்சாரத்தை சொல்கின்றோம், மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுகின்றோமே தவிர தொழுகை குறித்து யாருடைய உள்ளத்தை வரமாட்டேங்குதா இல்லையா? ஆனால் தொழுகை இல்லை என்று சொன்னால் ஈமான்ல உறுதி இல்லை. இன்னும் சொல்லமா நீ ஈமானே கொள்ளல அல்லாஹ் சொன்னா, இறைவனை நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றார், இறை கட்டளையை நிராகரிக்கக்கூடியதா இருக்கின்றார். அல்லாஹ் கடுமையான வார்த்தை பயன்படுத்தினான். யாராவது விரும்புவோமா இறை நிராகரிப்பாக இருப்பதற்கு? காஃபிராக இருக்க வேண்டும் யாரும் விரும்புவோமா? அப்ப தொழுகை என்ன செய்யணும்? உங்கள் ஈமானுக்கான முதல் சோதனை தொழுகை தான். அதுல சரியா இருக்கணும். தொழுகூர்ல இருந்து சரியா தொழுகிறீங்களா? எந்த நேரம் பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் கூட உனக்கு அந்த சூழல் வருது, தொழுக முடியாத ஒரு சூழல் இருந்தா கூட அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உன்னுடைய சூழலுக்கு ஏற்ப தொழுது கொண்டு ஒரு இடத்த சின்ன தனிமையை பார்த்துக்க, இல்ல உட்கார்ந்து பெஞ்சிலே உட்கார்ந்து நீ தொழு. ஆனா அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். ஏன் நினைவு கூறணும்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். வீடு, வாச, ரூடு அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகை நீங்கள் சிந்தியுங்கள். அது உங்களுக்கு சிரமமா இருக்கா? உன்னை நீ சிந்தின்னு சொல்றான் அல்லாஹ். உன்னை சிந்தினா என்ன அர்த்தம்? நல்ல மனிதராக ஒருத்தர் இருப்பார், அவர் லேசா மூளையில சிறு குறைபாடு இருக்கும், என்ன ஆகும்? வாணிங்க ஊத்திட்டே இருக்கும். இருக்குமா இருக்காதா? சரியாக பேசுறதை கவனிக்க மாட்டாரு. ஹார்ட்ல சின்ன பிள்ளைக்கு ஓட்ட அப்படின்னு சொல்றோம். சுவாச ஒருத்தர் 10 பேர் இருப்பாங்க ஒரு அறையில, அந்த அறையில ஒருவருக்கு மட்டும் என்ன செய்யல, ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேன்னு சொல்றோம். அப்ப இத்தனை பெரிய அருள் வளங்களை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல பொதிய வச்சிருக்கானோ இல்லையா? மூளை என்ற மிகப்பெரிய அதிசயத்தை வைத்திருக்கின்றான். காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இழுத்து உள்ளே கொண்டு போய் அந்த ஆக்சிஜனை ரத்தத்தோட கலந்து எல்லா பகுதிக்கும் எடுத்துட்டு போயிட்டு உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் எலக்ட்ரான்களையும் புரோட்டான்களையும் கொண்டு போய் சேர்த்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறவா இல்லையா? நம்மளால சேர்க்க முடியுமா? அப்ப யார் இதை கொடுத்தது நமக்கு? அல்லாஹ் தானே கொடுத்தான். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு எல்லா நேரத்திலும் தயாரா, அதுதான் முதல் பிரதானமான விஷயம், முதன்மையான விஷயம் அதுதான். பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி, கல்லூரியில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் அல்லாஹ் எங்கு சலுகைகளை கொடுத்திருக்கின்றானோ அந்த சலுகை கொடுக்கப்பட்டவர் மட்டும்தான் 2 வக்த ஒன்னா சேர்த்து தொழுதுக்கலாம், சுருக்கி தொழுதுக்கலாம். பாக்கி எல்லாரும் என்ன செய்யணும்? அந்தந்த நேரம் வரும்போது இந்த நேரம் கூட அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஈமானுக்கான மிகப்பெரிய சோதனை. நீங்கள் ஈமானில் உறுதியாக இருக்கிறீர்களா இல்லை என்பதற்கு, தொழுகையாளிகளாக இருக்கிறீர்களா, நேரத்திற்கு தொழுகிறீர்களா, எல்லா வக்தையும் தொழுகிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமான சோதனை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அதற்கு அடுத்து என்ன இருக்கு? அதற்கு அடுத்து நாம் சிறுவனாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, அந்த மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய சோதனை. அதற்கு அடுத்த சோதனை என்ன? பெற்றோரிடத்திலே எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பது அடுத்த சோதனை. சிறுபிள்ளையாக இருக்கும்போது எல்லாம் சொல்றேன், அவங்களை பலவீனத்தின் மீது பலவீனமாக சுமந்தார்கள். இப்ப உங்க அம்மாவுக்கு ஒரு அடிபட்டு ரத்தம் ஊத்துது மண்டையில, அவங்களால தாங்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. எல்லாருடைய உள்ளவருடைய பதபாதிச்சு போயிடும்.
சிலர் அழுதுருவோம், அப்படிதானே? அந்த தாய் தான் நம்ம வயிற்றுல சுமந்து பெற்றெடுத்தாள். அந்த தாயிடத்தில் என்ன செய்யறோம்? அவர்களை சொல்லுக்கு கட்டுப்படுறோமா? எதற்கு மட்டும் பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது? எல்லாவற்றுக்கும் பெற்றோர் சொல்ல கட்டுப்படணும். என்ன காரியங்களுக்கு கட்டுப்படக்கூடாது? பெற்றோர் சுலபாகும். ஒரு ஆள் சொல்லு, எந்திரி சொல்லு. அல்லாஹ்வுக்கு தூதருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், நீங்கள் அறிவில்லாத உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை அவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில் உங்கள் பெற்றோர்கள் வலியுறுத்தினால் என்ன செய்யாதீங்க, அதற்கு நீங்கள் கட்டுப்படாதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப அதை தவிர்த்துட்டு எல்லா காரியத்திற்கும் நீங்க கட்டுப்பட்டே ஆகும். உன் பெற்றோர்கள் உட்கார சொன்னா நீ உட்காரணும், நில்லுன்னு சொன்னா நிக்கணும், கடைக்கு போனா போகணும். பெற்றோரத்திலே கண்ணியமான வார்த்தையை பேச சொல்றான்ல. நீ பெருமையாக நீ எத்தனை பெரிய உயரத்தில் இருந்தாலும் அங்க போய் உடைய கேட்கலாம் தாழ்த்திக்கிட்டு வாழையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அம்மா சொல்லுங்கம்மா என்ன செய்யணும் உங்களுக்கு பணிவிடன்னு கேட்கணும், அப்படித்தானே? ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, யாருமே எதுவுமே பெற்றோர்கள் பேச்சுதான். இந்த உலகத்திலே ஒரு மனிதன், ஒரு சிறுவன் இந்த உலகத்திலே மரியாதை கொடுக்காத ஒரு மனிதன் என்று சொன்னால் பெற்றோர்கள். மற்றவர்கள் மாமாட்ட ரொம்ப மரியாதையா இருப்போம், எய்த்த வீட்டு அண்ணன்ட்ட மரியாதையா இருப்போம், நண்பர்கள்ட்ட மரியாதையா இருப்போம். பெற்றோர்கள்ட்ட தான் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பேசக்கூடியதா இருக்கும். அப்போ உங்களிடத்துல ஈமானிய உறுதி இருக்கு என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை நம்புவது உண்மை என்று சொன்னால், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னால், பெற்றோரிடத்திலே குறிப்பாக தந்தையிடத்திலும் தாயிடத்திலும் எப்படி மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்திங்கன்னு சொல்றான். எத்தனை பேர் பிரார்த்திக்கிறோம்? பிரார்த்திக்கின்றோமா பெற்றோர்களுக்காக? அல்லாஹ் என்ன பிரார்த்தனை சொல்லி காட்டுகின்றார் பெற்றோருக்கு? அந்த பகுதியில் சொல்லுங்க, வாலிபர்கள் சொல்லுங்க. அல்லாஹ் பெற்றோருக்காக சொல்லக்கூடிய பிரார்த்தனை குர்ஆன்ல சொல்லி காட்டணும் இல்லையா? என்ன பிரார்த்தனை? தமிழ்ல சொல்லுங்க, அரபி தெரியாது பரவாயில்ல. யாரு சின்ன பசங்க தெரியுமா? பெற்றோர்களுக்காக நீங்கள் பிரார்த்திங்கள் அல்லாஹ் சொல்லி சொல்றானா இல்லையா? சொல்லு, என்ன என்று சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சிறு பிள்ளையாக இருந்த போது என் மீது எவ்வாறு பரிவுடன் அவர்கள் என்னை வளர்த்தெடுத்தார்களோ பார்த்து கொண்டார்களோ, இறைவா அதுபோல் நீ அவர்களுக்கு அருள் புரி. ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்ப, அல்லாஹ் சொன்னா காலு ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஷகீரா. நீங்கள் அவர்களுக்காக சொல்லுங்கள், பிரார்த்தியுங்கள். எப்படி பிரார்த்திக்கணும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிருப்பேன். அப்படியெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணும் போது என்ன பண்ணாங்க? அவங்க என்னை பரிவோடும் பாசத்தோடும் அன்போடும் பார்த்துக்கிட்டாங்களா இல்லையா? அதே போல் இறைவா என்னுடைய பெற்றோர்களுக்கு உடைய அன்பையும் கருணையும் காட்டு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அவர் மீது நீ அருள்முறை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணுமா இல்லையா? அப்படி பிரார்த்தனை செய்தால்தான், அவர்களிடத்திலே கண்ணியமாக பேசினால்தான், அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டால்தான் நீங்கள் ஈமானில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்றார். நான் என்னுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட மாட்டேன், என்னுடைய பெற்றோர் சொல்லக்கூடிய எந்த பணிகளையும் செய்ய மாட்டேன், என் பெற்றோருக்கு எந்த மரியாதையும் தர மாட்டேன், அவர்களுக்காக நான் பிரார்த்திக்க மாட்டேன் என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் என்ன? கேள்விக்குறியாதான் இருக்கு, உறுதிப்பாடு வரல. அல்லாஹ் சொல்றான் சும்மஸ்திகாம், நீங்க என்ன செய்யுங்க? உறுதியாக காலும் ரப்புன் அல்ல சும்மஸ்திகாம், அல்லாஹ் தான் இறைவன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நம்புவை. நான் அதில் உறுதியாக இருப்பேன் நம்பினாதான் உங்களுக்கு என்ன செய்யும்? பலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அச்சமும் இல்லை துக்கமும் இல்லை. அப்படி அல்லாஹ் சொல்வதை அல்லாஹ் சொல்வதை நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பெற்றோருடைய விஷயங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம். அல்லாஹ் பெற்றோருக்காக பிரார்த்திக்க மாட்டோம். பெற்றோர் விஷயத்திலே மிக மோசமாக நடந்து கொள்வோம் என்று சொன்னார். ஒருதுல ஈமானிய உறுதி இல்லை என்று அர்த்தம். அப்ப நான் ஈமானிய உறுதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், எப்படி தொழுகையை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தோமோ, அதுபோல இன்றிலிருந்து என்னுடைய பெற்றோர் விஷயத்திலே நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். அப்போ பெற்றோர் விஷயம் சரியா நடந்துக்கலாமா? மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவரை சரியாக இருப்பவர்கள் அதை தொடரணும். யார் அது போன்ற பெற்றோர் விஷயத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லையோ அவர் என்ன செய்யணும்? கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி தாயையும் தந்தையை பார்க்கும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தி தான் ஞாபகத்துக்கு வரணும். இது இரண்டாவது விஷயம், உங்களுடைய ஈமானை பரிசோதனைக்குள்ளாக்குவதற்கான இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நம்ம நினைத்தே பார்த்திருக்க மாட்டோம். இப்படி விஷயத்தை நாம நம்மளை அறியாமலே செஞ்சுட்டு இருப்போம். பள்ளிக்கூட காலத்திலே, கல்லூரி காலத்திலே ரொம்ப இயல்பாக கேஷுவலா செஞ்சுட்டு போயிருவாங்க. இது ஒரு பெரிய பாவமே இல்லைன்னு நினைப்போம். அதாவது என்ன அப்படின்னா, பிறர் பொருள் மீது ஆசைப்படுறது, அதை அவர்களுக்கு தெரியாமல் அடைந்து கொள்வது, பிறருடைய பொருளை அபகரிப்பது. பள்ளிக்கூடத்துல பார்ப்போம் இல்லையா? சாதாரண ஒரு பென்சில் எடுத்துப்போம், நீ பென்சில் கொடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளை நாளைக்கு கொண்டு வர மாட்டான் பென்சில், யாராவது எடுத்து போயிருவான். அதை கழட்டி போடக்கூடிய செருப்பு எடுத்துட்டு போயிருவான். ஏதாவது என்ன அப்படின்னா அது ஒரு இன்டென்ஷன் இருக்காது, உள்நோக்கம் இருக்காது. இதை எடுத்துட்டு போய் வித்து பெரிய கோடீஸ்வரனா போறது இல்லை. ஆனால் அதன் மீது இருக்கக்கூடிய மோகம் என்ன செய்யும் அப்படின்னா, அதை எடுக்க வேண்டும் என்ற உள்ளத்துல உந்துதலை
ஆவல் கொள்ளும். இது மட்டும் சாதாரண ஒரு கடைக்கு போவோம், 10 பேர் சேர்ந்து கடைக்கு போவோம், 5 பேர் சேர்ந்து நண்பர்கள் கடைக்கு போவோம். கடைக்கார இடத்துல என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பொருள் கேட்போம். அவர் பொருள் கேட்க உள்ள போயிட்டாரு அப்படின்னா இந்த கடையில வெளியில அடிக்கக்கூடிய மாணவ பருவத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜமா நடக்கும். அவர்களுக்கு அது ஒரு தவறாகவே புரியாது. வெளியில இருக்கக்கூடிய பொருட்களை 4 பொருளை எடுத்துருவோம். எடுத்துட்டு என்ன செய்வோம், பெருமையா சத்தியா நான் மால் போட்ட மத்தியா அப்படிங்கும். ஆனால் இந்த நிலையில் என்ன செய்யணும், ஒரு ஈமான் உறுதி இல்ல ஒரு சிறுவனோ அல்லது வாலிபனோ மாணவனோ எப்படி இருக்கணும், இந்த நிலை நான் என்ன செய்யக்கூடாது, இந்த நிலை எனக்கு வந்தால், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹுவை அஞ்சியவனாக இது போன்ற செயலில் பிறருடைய பொருளை அவருடைய அனுமதி இல்லாமல் அடைந்து கொள்ள வைக்கக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யணும், அதில் கவனமாக இருக்க வேண்டும். அது போன்ற செயலில் பக்கம் போயிடக்கூடாது. நாளைக்கு என்ன ஆகுனா, இந்த உலகத்தில் நமக்கு சாதாரண பென்சிலா தெரியும், ஒரு பேனாவா தெரியும், சக மாணவன் கொண்டு வந்த எரேசர் அலிலவரா தெரியும். ஆனால் அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கு நமக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. நாளைக்கு மறுமையில வந்து நிற்பான், அல்லாட்ட முறையிடுவான், என்னுடைய அலிலபரம் எடுத்துட்டான். அப்ப என்ன செய்யப்படும், உங்களுடைய நன்மைகள் எடுத்து அவனுக்கு வைக்கப்படும். உங்களுக்கு நன்மை இல்ல, நன்மை குறைஞ்சிருச்சு, இப்படி பல பேர் முறையிட்டாங்க, நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆயிடுச்சு அப்படின்னா யார் முறையிட்டானோ அவனுடைய பாவ சுமை தூக்கி உங்களுடைய தலையில் வைக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மறுமையில் திவாலானவன் பிறருடைய பொருள் நம்ம நினைச்சுக்க கூடாது. ஒருத்தருடைய சொத்தை அபகரிச்சவன் தான், ஒருவருடைய பிற பிற பொருட்களை வீட்டை அபகரிச்சவன் தான், பணத்தை கொள்ளையடித்தவன் தான் நினைச்சுக்க கூடாது, வாகனத்தை திருடியவன் தான் நினைச்சுக்க கூடாது. எல்லோரும் நாளை அல்லாஹ்விடத்துல ஒரு சிறிய பொருளாக இருந்தால் கூட அல்லாஹ்விடத்துல செய்வாங்க, முறையிடுவார்கள். அப்போ நாம இந்த இடத்துல கவனத்தை எடுக்க வேண்டிய விஷயம் என்ன, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நாம், கல்லூரியில் படிக்கக்கூடிய நாம், இந்த வாலிப பருவத்திலே விடுதலை பருவத்திலே சுற்றி தெரியக்கூடிய நாம், நமக்கு இதற்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. பிறருடைய பொருளையோ அல்லது கடையிலிருந்து அவருக்கு தெரியாமல் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி மாணவ பருவத்துல எல்லாம் இருக்கும். அப்ப இது போன்ற சூழல் வரும்போது ஈமானிய உறுதி நம்ம இடத்துல இருந்தால் என்ன செய்யணும், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், இதற்காக நாளைக்கு என்ன செய்வான், அல்லாஹ் நம்மை தண்டிப்பான். இதை இந்த யாருக்கு இழப்பை ஏற்படுத்தினோமோ, யாரிடமிருந்து இந்த பொருளை அவருக்கு தெரியாமல் எடுத்தோமோ, இவர் நாளை மறுமையிலிருந்து வழக்கு தொடுவார் என்ற என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்துல பதிய வேண்டும் ஆழமா. அதுபோல பிறருடைய பொருள் என்ன செய்யக்கூடாது, உங்களிடத்தில் ஈமான் உறுதியா இருக்கு நீங்கள் நம்பினார், உறுதியான ஈமான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நீங்கள் ஆசைப்பட்டால், அது சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யக்கூடாது, பிறருடைய அனுமதி இல்லாமல் அடுத்தவருடைய பொருளை எடுத்துக்கொள்ள கூடாது. அதற்கு அடுத்த விஷயம் என்ன, வேற ஏதாவது இருக்கா, அந்த பையன் சொல்லிட்டா இருக்கு விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆபாசம், பெண்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியாது, யாரையும் சிறு பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாம் என்ன செய்ய முடியாது, யாரையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. எல்லா இடத்திலும் என்ன செய்யுது, இந்த பெண்கள் தொடர்பான தவறுகள் மிகைத்திருப்பதை பார்க்கிறோம். அதற்கான காரணங்கள் உலகத்தில் அமையப்பட்டது, காரணி நம்மை சுற்றி அதற்கான காரணங்கள் இலகுவாக எதையும் செய்வதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கு. அப்போ பெண்கள் விஷயத்தில் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, முதல்ல என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். எதை, பெண்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம நம்ம வீட்டு பெண் பிள்ளை என்ன செய்யறோம், கோ எஜுகேஷன்ல சேர்க்கிறோமா, சேர்க்க மாட்டேங்கிறோம். ஆனா நாம என்ன செஞ்சிடறோம், போய் கோ எஜுகேஷன் காலேஜ்ல கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல போய் சேர்ந்துடுறோம். நாம என்ன செய்யணும், முதல்ல அதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த வாய்ப்புகளை தவறுக்கான முதல் படியை என்ன செய்யணும், தட்டி விட்டோம். அப்படி இல்லை, வேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் கூட ஈமானிய உறுதியோடு பெண்களிடத்துல எந்த கண்ணியத்தில் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த கண்ணியத்தில் நடந்து கொள்ளும். அல்லாஹ் சொல்றான், பெண்களுக்கு மட்டுமல்ல கற்பு, ஆண்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் சொன்னான். அப்ப முதலாவது விஷயம் அப்படின்னா பார்வையை தாழ்த்தி கொள்வது. இது போன்ற பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு இலகுவாக நம்முடைய மொபைல் போன்ல ஆபாசம், நாம் ஒன்றை பார்த்தால் கூட அதுல செய்யறது நம்முடைய எண்ணத்தை திசை திருப்பக்கூடிய வகையில ஆபாசமான நிகழ்ச்சிகள்லாம் என்ன செய்து நிக்குது. அப்ப இது போன்ற ஆபாசங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்துல நம்ம முடிவு பண்ணி செய்யக்கூடாது. இந்த உள்ளத்துல முடிவு பண்ணி தவிர்த்தாதான் முடியும். ஆழமான ஈமானிய உறுதியோடு இது போன்ற விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், விலகிக்கணும். இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஒரு அழகான செய்தியை சொல்றான். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், பிற பெண்களை பார்க்கும் போது நம்ம என்ன செய்ய, ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதுல இருந்து என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்றான், முதல்ல நீங்க உங்களை பார்வையை தாழ்த்திங்க. முதல் பார்வை தான் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பார்வை, அது உங்களுடைய பார்வை. இரண்டாவது பார்வை சைத்தானுடைய பார்வை, அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக உள்ளத்துல ஒரு செய்தியை அப்படியே ஆணி அடைந்தது போல் அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு நபி தோழர் அல்லாஹ் தொட்டு வர்றார், கேட்கிறார்,
அல்லாஹ்வின் தூதரே எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் மற்ற சஹாபாக்கள் கடுமையாக கோபம் போடுறாங்க. அல்லாஹ் அமைதிப்படுத்தி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் நபி தோழரை பார்த்து அழைத்து சொல்றாங்க, என்ன தருமை தோழரே, உங்களுடைய தாயோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? உங்களுடைய தந்தையோடு, உங்களுடைய சகோதரியோடு, உங்களுடைய சின்னம்மாவோடு, இன்னும் உங்களுடைய உறவுக்காரர்களோடு யாராவது ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறார். அதே போல நீங்கள் யாரோடு விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, யாரோ ஒருவருடைய தாய், யாரோ ஒருவருக்கு சகோதரி, இப்படி யாரோ ஒருவருக்கு சின்னம்மா பெரியம்மா அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, உமக்கு இது போன்ற பெண்கள் குறித்து தவறான எண்ணங்கள் வரும்போது, தவறான இச்சைகள் தோன்றும் போது என்ன செய்யணும்? உன்னுடைய பெற்றோரிடத்துல யாராவது ஒருவர் இப்படி நடந்தால், உன்னுடைய சகோதரி இடத்துல யாராவது ஒருவர் இப்படி நடந்தால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு எல்லாருக்கும் கேட்கிறாங்க. ஏற்றுக்கொள்வோமா? யாராவது நிச்சயமா ஏற்றுக்க மாட்டோம். நாம எதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ அதே போலதான் அவளும் யாரோ ஒருவருக்கு சகோதரி, தாய் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அழகாக அவனுடைய உள்ளத்திலே திரும்ப அப்படி ஒரு எண்ணம் வராத அளவிற்கு சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த நபி மொழி நமக்கு ஞாபகம் வரும். எந்த நபி மொழி ஞாபகம் வரணும்? நம்ம இளைஞர்கள் சொல்லுவாங்க, எந்த நபி மொழி ஞாபகம் வரும்? பெண்கள் குறித்து ஊசலாட்டம் உள்ளத்துல வரும்போது அதிலிருந்து நம்மை திசை திருப்பிக் கொள்வதற்கு நம்ம உள்ளத்துல ஆணி அரைத்தார் போல் அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான்னு சொல்றோம். அது என்ன செய்தி சொல்லுங்க? நான் சொன்னதை சில பேர் கவனிக்காம இருப்பீங்க. இப்ப நீங்க எந்திரிச்சு சொன்னீங்கன்னா கவனிக்காதவங்க கவனிச்சுக்குவாங்க. எந்திரிச்சு சொல்லுங்க. யாராவது சொன்னாதான் தொடர முடியும், பயான்னு சொல்ல முடியாது. தர்பியான்னு சொல்லிட்டு என்னைய பேச சொல்றீங்க? சொல்லுங்க, யார் சொல்றா? எந்திரிச்சு சொல்லுங்க, செய்தி சொல்லுங்க, எந்திரிச்சு சொல்லுங்க. பயப்படாத சொல்லுங்க தம்பி. சரி உட்காந்து சொல்லுங்க. நான் சொன்னதுதான் என்ன எந்திரிச்சு சொன்ன எல்லாம் கேட்பாங்க. சொல்லுங்க, எந்திரிச்சு கவனத்தை மற்றவர்கள் கவனத்துக்கு நான் நிறைய பேர் கவனிக்கிறதுக்காக கேட்கிறேன். சரி, இப்ப இதுதான் செய்தி. இப்ப பெண்கள் விஷயத்துல தவறுகளை செய்வது அதிகமா தவறு காரணம் இது போன்ற எண்ணம் வர்றதில்லை. பொதுவாக கிராமத்துல ஒரு பழக்கம் இருக்கும். பெண்கள் கேட்பாங்க, உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. தவறு இந்த மாதிரி நடக்கும்போது இப்ப எல்லாம் அந்த பழக்கம் இல்லாம போயிடுச்சு. ஆனா என்ன, நமக்கு என்ன அல்லாஹ்வின் தூதர் அழகா சொல்லி காட்டுறாங்க, நீ தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணினார், நீ அப்படி உனக்கு ஒரு எண்ணம் வந்தால் உன்னுடைய சகோதரி நினைச்சுக்க, உன் தாயை நினைச்சுக்க, உன்னுடைய தங்கையை நினைத்துக்கொள், உன்னுடைய உறவினர்களை நினைத்துக்கொள் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவரிடத்தில் யாரும் விரும்பாத நீ எப்படி பிறருக்கு செய்ய முடியும், விரும்ப முடியும்னு கேட்கிறாங்க அல்லாஹ். அப்ப இதுவும் என்ன செய்யறது? நம்முடைய ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய விஷயங்களிலே மிக முக்கியமான விஷயம் தான் பெண்கள் விஷயம். அப்ப நாம் என்ன செய்யணும்? பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பிற பெண்கள் குறித்து தவறான எண்ணங்கள், இச்சைகள் உள்ளத்தில் தோன்றினால் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அந்த தவறுகளை விலகினால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கு? உறுதியாக இருக்குன்னு இருக்கும். அப்படி இல்ல, இது ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமும் நான் அந்த தவறை செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி அர்த்தம்? அல்லாஹ் சொன்னா என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா என்ன, என் விருப்பத்தை தான் நடப்பேன், மனோ இச்சையை தான் பின்பற்றுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஈமானிய உறுதி, அந்த ஈமானுக்கான பந்தம் ஏற்பட்டு அந்த உறுதி இழந்ததை பார்க்கணும். அதே போல அதற்கு அடுத்து என்ன, கல்லூரியில படித்து முடித்த பிறகு என்ன செய்யறோம்? வேலையை தேட வேண்டும் விரும்புகிறோமா? அப்ப வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு பார்க்கின்றோம், நம்ம நல்ல ஏகத்துவத்திலே அடிப்படையிலிருந்து வளர்ந்துட்டு இருந்திருப்பார், பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா செயலும் செஞ்சிருப்பார். இப்படி எல்லா நிலைகளிலும் உறுதியாக இருந்த ஒருவர் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்ற நிலை வரும்போது என்ன ஆயிருது? அவர் அல்லாஹ் தடுத்த வழிகளை கையாளக்கூடாது பார்க்கிறோம். தவறான வழிகளில் பொருளாதாரத்தை பார்க்கிறோம். அதே போல மிக முக்கியமா என்ன அப்படின்னா, அவர்கள் அதை படித்து முடிச்சுட்டு போனா நீ இலகுவா யாரு வேலை கொடுக்குறாங்கன்னா பேங்குக்காக தான் வேலை கொடுக்கணும். என்ன படிச்சாலும் வா, என்னுடைய ப்ராடக்டை நீ விற்கணும், என் கிரெடிட் கார்டை விற்கணும், என்னோட லோன் என்ன செய்யணும், இப்ப மக்கள்கிட்ட போய் ப்ரொமோட் பண்ணணும், மாசத்துக்கு 5 பேர் லோனு வாங்குற ஆளை பிடிச்சிட்டு வரணும், பிடிச்சிட்டு வந்தா அவனுக்கு சம்பளம் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மிக இலகுவாக வங்கிகளிலும் பைனான்ஸ் நிறுவனங்கள் இருக்குல்ல, வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் தான் என்ன செய்யறான், இலகுவாக வேலை கொடுக்கணும். அப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம்? வேலை நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? இது போன்ற வேலைகள்ல போய் நம்ம சேர்ந்துடும். இதுதான் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்றாங்க, வட்டி அல்லாஹ் தடை செஞ்சுட்டான், வியாபாரத்தை தான் எல்லாம் செஞ்சிருக்கான், அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். அதே போல அல்லாஹ் சொல்றாங்க, வட்டி வாங்குபவர், கொடுப்பவர், கணக்கெழுதுபவர், சாட்சியாக இருப்பவர் அனைவரும் பாவத்தில் ஒத்தவர் தான். வட்டி வாங்கினாலுக்கு என்ன பாவமோ அதே தண்டனை தான் அவருக்கும், சாட்சியாளருக்கும் அதே தண்டனை. அப்ப என்ன செய்யணும்?
வேலை வாய்ப்பு என்ற பெயரில் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் தடுத்த அந்த வேலை வாய்ப்பின் பக்கம் போயிடக்கூடாது. நான் சொல்றது உதாரணத்துக்கு தான், புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். நான் ஒரு வேலையில் சேர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்ச நாளைக்கு தானே, ஒரு 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வேற வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம வந்துடக்கூடாது. உங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே எல்லாம் நிர்ணயிச்சுட்டான். அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி தேடுகிறீர்கள், எந்த வழிகளை கையாளுகிறீர்கள் என்பது மட்டும்தான் உங்கள்கிட்ட அல்லாஹ் கொடுத்துருக்கான். நீங்க எதை கொண்டு முயற்சி செய்கின்றீர்கள், நல்ல முயற்சியா கெட்ட முயற்சியா என்பதை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்கள் கையில் கொடுத்திருக்கின்றான். அப்படி என்ன செய்யணும், இந்த வழியில் போனால்தான் நமக்கு வேலை கிடைக்கும், இது போன்ற தவறான வழிமுறைகளை பின்பற்றினால்தான் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வந்து விடக்கூடாது. அப்படி வந்தால் நம்முடைய ஈமானில உறுதி இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் தான் உங்களுக்கான ரிஸ்கை, உங்களுக்கான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்கனவே படைச்சிட்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு புரியுதா? என்ன சொன்னேன் புரியலையா? என்ன சொன்ன, எப்படிப்பட்ட வேலைகளை தேர்ந்தெடுக்கணும் பொருளாதாரத்தை நீங்க சொல்லுங்க. இந்த கட்டகட்டமாப்பட்ட கற்பு வேலையை தான் சும்மா சொல்லுங்க, பட்டியலாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம். அல்லாஹ் தடுத்த எந்த தொழிலும் பக்கமும் போயிடக்கூடாது, எந்த வேலையின் பக்கமும் போயிடக்கூடாது. நாம் எதற்காக அப்படி போவோம், இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு போவோம். ஆனா நம்மளுக்கான பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை, நீ இந்த ஆன்மா எது சம்பாதிக்கும், எதை செலவு செய்யும், எத்தனை நாள் வாழும், எப்போதும் இது என்ன செய்யும், ஜனனமாகும் மரணமாகும் என்பதெல்லாம் அல்லாஹ் நம்ம கருவுல இருக்கும் போதே தீர்மானிச்சுட்டான். ஒரு மலக்கை கொண்டு அல்லாஹ் எழுதிட்டான். அப்ப என்ன செய்யணும், அதுல நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கின்றான். ஒருபோதும் அல்லாஹ் தீர்மானித்தது மாறாது. நான் தவறான வழியை என்ன செய்யக்கூடாது, என்னுடைய பொருளாதார தேடலுக்காக போய்விடக் கூடாது. அல்லாஹ் அனுமதித்த வழியில் என்னுடைய பொருளாதாரத்தை நான் தேட வேண்டும், உறுதியாக இருக்கும். இதுவும் உங்களுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயம் தான். எப்படி பெண்கள் விஷயம் மிகப்பெரிய சவாலோ, பெண்கள் விஷயம் ஒட்டுமொத்த ஆண்களுக்குமான சவால். அதே போல பொருளாதாரத்தை ஈட்டுவது எப்படி, நீங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு பின்பு திருமணமாகி நீங்கள் பெற்றோர்களாகி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வயோதிகத்தை அடையும் வரை, உங்களுடைய வாழ்நாள் முடியும் வரை நீங்கள் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலையில்தான் இருப்பீங்க. அப்படி எல்லா நிலைகளையும் என்ன செய்யணும், அல்லாஹ் தடுத்த காரியங்கள் பக்கம் போயிடக்கூடாது. அப்படி போனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் முழுமையாக நம்பவில்லை, அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொள்ளவில்லை என்றால், அப்ப ஈமானிய உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போல காரியங்களை கவனம் எடுக்கணும். அதற்கடுத்து மிக முக்கியமான விஷயம், எல்லோரும் சோடை போகக்கூடிய விஷயம் அப்படின்னா திருமணம். திருமணத்தை குறித்து அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு என்ன செய்யுங்க, அவனுடைய வெற்றிக்கான வழி அதான். ஒரு ஆண் என்ன செய்யறான் அப்படின்னா, 4 காரணங்களுக்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். 4 காரணம் தெரியும், என்ன காரணம் சொல்லாம போயிடாங்க. ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். காரியமே தெரியாதா? தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? என்னிடம் எப்படி சொன்னீங்கன்னு பாத்துக்கணும். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க யாராவது. பொருளாதாரத்திற்காக, அழகு, அப்புறம் பொருளாதாரம், அழகு, அடுத்து இல்ல அது காரணம். அந்த துணையை உருவாக்குறதுதான் 4 காரணங்கள் இருக்கு. அதுக்காக மனுஷன் துணையை உருவாக்கி கொள்வதற்கு 4 வழிகளை பின்பற்றலாம். அதெல்லாம் சொல்றாங்க. 2 பையன் சொல்லிட்டாரு, சின்ன பையனா இருந்தாலும் விளங்கி வச்சிருக்காரு. எத்தனாவது படிக்கிறதானே, தெரிஞ்சு மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். வீட்டுல யாராவது இந்த மாதிரி இருந்தா சொல்லணும்ல. உன்னோட அக்காவுக்கு திருமணம் நடக்கும் அல்லது உங்க அண்ணனுக்கு திருமணம் நடக்கும் போது வீட்டுல உள்ளவங்க ஃபாலோ பண்ணலன்னா சொல்லணும். இந்த ஹதீஸ் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, 4 காரணங்களுக்கு அவர் என்ன செய்ய பெண் மனம் முடிக்கப்படுகிறாள். முதல் காரணம் நீ சொல்லிட்ட, 2 காரணத்தை சொல்லிட்ட, அழகும், இன்னொன்னு என்ன சொன்ன, பொருளாதாரமும். இன்னொன்னு என்ன, அவருடைய அந்த குலப்பெருமை, ஒரு நல்ல கோத்திரத்துல இருப்பார், நல்ல குடும்பத்துல இருப்பார், குடும்ப பெருமை. இன்னொன்னு அவருடைய மார்க்க பற்று, ஈமானிய உறுதி இருக்கா இல்லையா. இந்த 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறார். இது அல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கத்தை தெரிந்த அந்த மார்க்க பற்றுள்ள, அல்லாஹுவை நம்பி அல்லாஹ் சொன்னபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மார்க்க பற்றுள்ள பெண்ணை திருமணம் செய்து நீ வெற்றி அடைந்து கொள்ள சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பகுதியை சொல்லிட்டாங்க, நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் வெற்றி. அப்படின்னா அல்லாஹ்வின் சொல்லாத ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அதுல தோல்வி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி நிர்வகிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் இந்த திருமணம் தான். இந்த திருமணத்தை என்ன செய்யல, இந்த வரம்புகள் எல்லாம் மீறது இல்லை. அல்லாஹ் சொல்றான், இணை வைக்கக்கூடிய பெண்களை என்ன செய்யாதீங்க, நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள், அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை சொல்லி நல்லா சொல்றான். அவர்கள் எப்படிதான் உங்களை கவர்ந்தவர்களா இருந்தாங்க, ரொம்ப அழகுல அவங்களை சொக்கி மயக்கி இழுத்தாலும் சரி, அந்த பெண்ணை விட ஒரு அடிமை உங்களுக்கு சிறந்தவங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக
இணை வைக்கக்கூடிய பெண்களை தன்னுடைய உறவுக்காரர்கள் மாமா மக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், சின்ன மாமக உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்றோம். அடிப்படையான காரணமே தான். இந்த அடிப்படையில் நாம் தவறு செய்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்வே தவறி போயிடும். எத்தனையோ பேரை பார்க்கிறோம், திருமணத்திற்கு முன்பு வரை ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தவர்கள் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணத்திலிருந்து அவருடைய என்ன செய்ய போக்கு வேறு பக்கமாக போய்விடுவது பார்க்கணும். ஏகத்துவத்தை துறந்தவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இருந்து விரண்டோடு கூடியவர்களாக இருப்பதை பார்க்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இணை வைக்கக்கூடிய பெண்களை ஒருபோதும் நீங்க என்ன செய்யாதீங்க, திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். அது நீ உலகத்துல என்ன காரணம் சொன்னாலும் சரிதான், ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள். உங்களை எவ்வளவு கவர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை விட ஒரு அடிமை பெண் சிறந்தவர்கள் சொன்னாங்க இல்லையா. ஆனா இந்த வரம்புகளை யாரும் என்ன செய்யறதில்ல, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதே போல இணை வைக்காத பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வரம்புகள் எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை. அதே போல திருமணத்தை எல்லாம் சொல்றாங்க ரொம்ப எளிமையா நடத்துங்க, அதுலதான் அதிக பரக்கத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு நாம் அதிக பரக்கத்து வேண்டும் நினைக்கிறது கிடையாது. என்ன நினைக்கிறோம், ஊர் மெச்ச வேண்டும், பெற்றோர்கள் என்ன செய்யணும், அவர்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும், உற்றார் உறவினர்கள் அப்போதான் வருவாங்க, நண்பர்கள் அப்போதான் வருவார்கள் என்ற உறவுகளுக்கு மத்தியில இந்த சச்சரவும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா என்ன பார்க்கணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கணும், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ மெச்ச நடந்த திருமணங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோமா இல்லையா. ஆனால் மிக எளிமையாக இருந்த திருமணங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் மிக சிறப்பாக செல்வதை பார்க்கிறோமா இல்லையா. அல்லாஹ் என்ன செய்யணும், அப்ப இறை சட்டத்தை நம்ம என்ன செய்யணும், கையில் எடுக்கணும். வாலிபர்களா இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு போயிடக்கூடாது. எந்த காரணம் வேண்டாலும் இருக்கலாம். திருமணத்தின் போது அல்லாஹ் தூதரும் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி அந்த நிலையில் இருந்து திருமணம் செய்தால்தான் அது ஈமானிய உறுதி. அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன ஆகும், உறுதியற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ்வும் தூதரும் காட்டாத ஒரு வழியை தேர்ந்தெடுத்தால் இன்னும் சில சிக்கல்ல போயிடும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக எதை வைத்துக் கொள்ள வேண்டும், குர்ஆனையும் ஹதீஸையும் தான் வச்சுக்கணும். அல்லாஹ்வும் தூதரும் தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. அது அல்லாது வேற ஒன்றை நாம் தீர்வாக எடுத்தால் அது இன்னும் பல பிரச்சனை நம்ம வாழ்க்கையில ஏற்படும். அப்ப என்ன செய்யணும், நாம் செய்யக்கூடிய திருமண வாழ்வு என்பது, திருமண ஒப்பந்தங்கள் என்பது அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அவை இணை வைக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுக்க கூடாது. இணை வைக்காத பெண்களாக இருந்தால் கூட அந்த பெண் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னபடி அந்த திருமணங்கள் என்ன செய்யணும், எளிமையான முறையில் இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு இஸ்லாமிய திருமணம் என்று சொல்லி பல விஷயங்கள் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத பல்வேறு காரணங்கள் உள்ளே வந்திருப்பதை பார்க்கிறோம். அவற்றிலிருந்தெல்லாம் தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். திருமணம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னபடி செய்தால்தான் திருமணம் ஒரு இபாதத் தானே, வணக்கம் தானே. அது அல்லாஹ் சொன்னாங்க, திருமணம் என்பது வழிமுறை, யார் அதை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் சொன்னாங்க. என்னுடைய வழிமுறையை பின்பற்றி திருமணம் செய்யாதவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அது ஒரு வணக்கம் என்று சொன்னால் லுஹர் தொழுவை 5 ரக்காத் தொழுவோமா, சொல்ல மாட்டோம் தானே. 2 தடவை ருக்குவுக்கு போவோமா, ருக்கு போயிட்டா சுஜூத் தான் போவோம், 2 சுஜூத் செய்வோம், 3 சுஜூத் செய்வோமா, ஏன் செய்ய மாட்டோம். இது வணக்கம். இது அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொன்னார்களோ அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. இது போல ஒரு பள்ளியில் தொலை வைத்தால் யாராவது போய் தொழுவோமா, 5 ரக்காத்து லுஹர் தொழுவார், அசர் 5 ரக்காத்து போவோம் அந்த பள்ளிக்கு, ஏன் போக மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொல்லல, அல்லாஹ்வின் சொல்லாத ஒன்று வணக்கமாக இருக்காது, அப்படி ஒரு தொழுகையாக இருக்காது அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் திருமணத்துல அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத செய்யாத ஐயரிக்காத எத்தனையோ விஷயங்களை செஞ்சுட்டு அது ஒரு இபாதத் சொல்றோமா இல்லையா. எப்படி அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த வணக்கம் ஒரு கேள்வி தொத்து நிக்குதா இல்லையா. அப்ப நாம் என்ன செய்யணும், ஈமானில் உறுதி உள்ளவர்களாக இருந்தால், எல்லா நிலையிலும் உறுதியாக இருப்பேன் என்று நாம் நினைத்தால், இருக்க வேண்டும் என்று நினைத்தால், எல்லா திருமணத்துல முக்கியமா அவருடைய வாழ்க்கையின் வெற்றியாக இருக்கக்கூடிய அந்த திருமணத்துல எப்படி இருக்கணும், அல்லாஹ் சொன்னேன் அது அந்த அளவுகளை மீறாமல் அதற்கு உட்பட்டதாக இருக்கும். அதுலயும் என்ன செய்யணும், கவனம் எடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருக்கு. இந்த இளமை பருவத்துல நாம் எல்லோரையும் மாற்றி படைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்றாங்க ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க, மறைவான இணை வைப்பு. இப்ப நம்ம ஈமான்ல உறுதியா இருக்கிறோம், அந்த உறுதியான ஈமானுக்கு ஏற்றவாறு நம்ம செயல்பாடு வச்சுக்கிறோம். அப்படி செயல்படும் போது பிறர் பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும், முகஸ்துதிக்காக வணக்கங்களை செய்யக்கூடாது. நாம தொழக்கூடியவரா இருக்கும், யாராவது ஒருத்தர் என்ன செய்ய பக்கத்தில் நிற்பாரு, வழக்கமாக நாம் எப்படி தொழுகிறோமோ அது போல தொழுவோம். இவர் பார்த்து விடுவாரு, இதை தொழுகையில் இருக்கக்கூடிய இவர் பார்ப்பேன், சூப்பரா தொழுகிறேன், இந்த வணக்க வழிபாடுகள் சூப்பரா இருக்குது, நான் சொல்லக்கூடிய செய்திகள் அருமையாக சொல்றதுக்காக என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதனை பார்க்கிறார் என்பதற்காக முகஸ்துதிக்காக உங்கள் வணக்கங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி அமைத்துக் கொண்டால் நாளைக்கு என்ன உங்களுடைய வணக்கங்கள் எல்லாம் பரப்பப்பட்ட புழுதிகளை போல ஆகிவிடும் மறுமையில. அல்லாஹ் சொல்றாங்க, திகாமா மலையளவுக்கு மிகப்பெரிய மலைத்தொடர் அளவிற்கு நன்மைகளை மனிதன் சுமந்து வருவார். அவர் என்ன செய்வாரு, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக முகஸ்துதிக்காக நன்மைகளை செய்திருப்பார்.
அல்லாஹ் என்ன செய்யணும், ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாம பரப்பப்பட்ட புழுதிகளை போல ஆக்கி இருப்பான் அல்லாஹ் சொல்றான். அப்போ அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனை நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். நான் எந்த நன்மை செய்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்கிறேன். மனிதர்கள் அதை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் இதற்கு என்ன பலன் உண்டு என்பதை மட்டும் பார்த்து முகசூதி அல்லாத அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸான முறையில் தூய்மையான முறையில் வணக்க வழிபாடுகளை சேவைகளை அமைத்துக் கொள்ளணும். அதற்கு அடுத்து தனிமையா இருக்கும்போது அல்லாஹ் வஞ்சிருது. ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது, ஒரு சபையில் இருக்கும்போது 10 பேர் இருக்கும் என்ன செய்வோம், அல்லாஹ் அஞ்சக்கூடிய மக்களா இருப்போம். ஆனா என்ன செய்யும், தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அப்படி அஞ்சவில்லை என்று சொன்னால் மனிதர்களுக்காக இதே செய்தால் மனிதர்களுக்காக அல்லாஹ்வை அஞ்சுவதும் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் தடுத்தவற்றை எல்லாம் செய்தோம் என்று சொன்னால் அதுவும் ஈமானை என்ன செய்யாது, உறுதியானதாக ஆக்காது. ஈமானை என்ன செய்யும், பலவீனப்படுத்தி விடும் என்பதை என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும், மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதி ஈமானை உறுதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம், இது போன்ற சூழல்கள் நமக்கு வரும்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களும் தூதருடைய பொன்மொழியும் என்ன செய்யணும், நமக்கு வரணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈமானிய உறுதியை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப அதுல பலவீனம் ஆயிடுறோம், சில நேரங்களிலே சந்தேகத்துக்குள்ளாயிரும் அப்படின்னு ஒரு நிலை வருது. எங்க தெரியுமா, பொருளாதாரத்தை இருக்கிற பாத்தீங்களா, அதுலதான் பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் சிரமப்படக்கூடிய நேரத்துல மார்க்கத்தை பற்றி பிடிப்பது ரொம்ப சிரமம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொருளாதாரம் என்று சொன்னால் வெளிநாட்டுல தான் கொட்டி கிடக்குது. இந்த உலகத்துல நாம் வசிக்கக்கூடிய இந்த நாட்டுல பொருளாதாரம் இல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் திறந்து விட்டு, குடும்பத்தை திறந்து விட்டு, மனைவியை திறந்து விட்டு, மக்களை திறந்து விட்டு வெளிநாடுகளில் போய் வேலை செய்தால்தான் மகட்டான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலே ஒரு செய்தி சொன்னோம், அதாவது 3வது 40 நாள் 120வது நாள்ல அந்த கருவிற்கு அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான். அவர் என்ன செய்வார், இது ஆனா பெண்ணா என்பதையும், இது எத்தனை நாள் வாழும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் என்பதையும், எப்போது மரணிக்கும் என்பதையும், அதே போல அவர் இதற்கான பொருளாதார நிலை என்ன, இதற்கான ரிஸ்க் என்ன, வாழ்வாதாரம் என்ன என்பதையெல்லாம் மலக்கு தீர்மானிச்சுட்டு போயிட்டார். இந்த தீர்மானம் மாறுமா? அல்லாஹ் ஒரு மலக்கை வைத்து ஒரு மனிதன் கருவில் இருக்கும் போது தீர்மானிச்சுட்டான். இந்த தீர்மானத்தை அல்லாஹ் மாற்றுவானா? இந்த உலகத்தில் உங்களுடைய முயற்சி மாற்றுமா? உங்களுடைய அறிவு மாற்றுமா? உங்களுடைய பொருளாதாரம் மாற்றுமா? கல்வி மாற்றுமா? மாற்ற முடியுமா? அதை சொல்லுங்க, மாற்ற முடியுமா? முடியாது. அல்லாஹ் எதை விதித்தானோ அதை யாராலும் மாற்ற முடியாது, நடந்தே தீரும். அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தை ஏற்கனவே எழுதிட்டானோ இல்லையா அல்லாஹ்? உங்களுக்கு ரிஸ்க் துபாயில தான். ஆனா உங்க என்ன எப்படி இருக்கணும், எங்க இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுப்பான். நம்மளோட உள்ளத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னா, வெளிநாடு போனாதான் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு பாக்குறோம், ஒரு விஓ ஆபீஸுக்கு போனா 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 இல்லாம ஒரு காரியத்தை கூட செஞ்சு வர முடியும். இந்த ஊர்ல ஒரு 1000 பேர் இருக்கும் அப்படின்னா 1000 பேரும் இந்த விஓ அலுவலகத்துல தேவையுள்ளவரா இருக்கும். ஏதோ ஒரு சான்றுக்காக நிக்கிறோம். எல்லோரும் அவரிடத்துல என்ன செய்ய வேண்டிய, லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வை அஞ்சி ஈமானிய உறுதியோடு இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் இது போன்ற படிக்கு போய் நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 5000 பேருக்கு லஞ்சத்திலிருந்து அப்புறப்படுத்தலாமா இல்லையா? நான் சொல்வது சாதாரண கடைநிலை ஊழியர், அரசு பணியிலேயே கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகாரம் உள்ள பதவி. நாம் அதற்கு அடுத்த நிலை இருக்கு. இன்னைக்கு எல்லோருமே என்ன செய்யறோம், சொத்து வாங்குறோம், அதை பதிவு செய்யறோம். பதிவாளர் அலுவலகத்துக்கு போனா அங்க கட்டக்கூடிய பதிவு கட்டணத்தை தாண்டி லஞ்சம் வழங்க வேண்டியிருக்கா இல்லையா? கொடுத்தாதான் செய்வாங்க. நம்மகிட்டயும் பிரச்சனை இருக்கு. ராவுத்தர் மறைக்கார் ராவுத்தர் இருக்காரு, பட்டாவுல பேரு, இந்த பேரு சரியில்லை பாய், இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க லஞ்சம் கொடுங்க. இப்படி வெளிப்படையா கேட்கக்கூடிய பாக்குறோம். அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம் என்ன செய்யணும், இது போன்ற பணிகளில் அமர வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை ஒழிப்பதும் ஒரு ஈமானிய உறுதி தான். அப்ப என்ன செய்யணும், இந்த நாட்டிலே படிக்கக்கூடிய நாம், இந்த நாட்டு குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நாம், இந்த நாட்டிலிருந்து லஞ்சமும் ஊழலும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று என்ன செய்ய ஆசைப்படுமா இல்லையா? லஞ்சமும் ஊழல் எது அல்லாஹ் தூதருக்கு எதிரானது. அல்லாஹ் சொல்றான், அநியாயமாக பிறருடைய பொருளை அடைவதற்காக நீ என்ன செய்ய, அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காதீங்க அல்லாஹ் சொல்றான். இந்த ஊழலும் லஞ்சம் தான் இன்னைக்கு நாட்டு அரசியலுக்கு குட்டிச்சவராகி, இதிலிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்கும் இருக்கக்கூடிய மக்களை லஞ்சம் ஊழல் போன்ற பிரச்சனைகளை அறிப்பதிலிருந்தும், அதனால் மக்கள் இழக்கக்கூடிய பொருளாதார இழப்புகளில் இருந்தும், அதனால் இருக்கக்கூடிய தவறுகளில் இருந்தும் என்ன செய்ய நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அப்ப ஈமானிய உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற பணிகளில் அமர வேண்டும். அதற்கான முயற்சி செய்யும். இதுவும் நாளைக்கு அல்லாஹ் எடுத்து என்ன செய்யும், உறுதியாக நீ லஞ்சம் வாங்காமல் இருந்தாய், உலகத்திலே தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் வந்தபோது அல்லாஹ்வை அஞ்சியவனாக அந்த தவறிலிருந்து நீ விலகி இருந்தாய். அதனால என்ன செய்யும், நாளைக்கு இதுவும் அல்லாஹ்விடத்திலே வணக்கமாக பதிவு செய்யும். அப்ப இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யணும், கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயங்களும் என்ன செய்ய முடியாது, ஒரு அமர்விலே சொல்ல முடியாது. அப்போ நாம் சொன்ன விஷயங்கள் என்ன செய்யணும், கவனம் எடுக்கணும்.
என்னென்ன விஷயங்கள் சொன்னோம்? திரும்ப சொல்ல முடியுமா யாராவது? சரி, நானே சொல்லிடுறேன், நேரம் இல்ல. தொழுகை உங்களுடைய ஈமான் உறுதியை சோதிக்கக்கூடிய காரியங்கள் மிக முக்கியமான காரியம் இது தொழுகை. அல்லது அதற்கு பிறகு என்னது? இரண்டாவதாக உங்கள் பெற்றோரிடத்திலே உங்களுடைய நடத்தைகள், பேச்சுக்கள், நீங்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய கண்ணியம், அவர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. மூன்றாவது விஷயம் பிறருடைய பொருள் மீது ஆசை கொள்வது, அவர் அறியாமல் அதை என்ன செய்வது? அபகரிப்பது, அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வது, அதை அனுபவிப்பது. அதே போல அதற்கு அடுத்த விஷயம் பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருப்பது, ஆபாசங்களை, விபச்சாரத்திலிருந்து தவிர்த்திருப்பது. அதே போல அதற்கு அடுத்தாக பொருளாதாரத்தை தேடக்கூடிய நிலையில அல்லாஹ்வும் தூதரும் தடுத்ததின் பக்கம் செல்லாமல் இருப்பது. அதற்கு அடுத்தது திருமணம், குடும்பம் போன்ற விஷயங்களிலே அல்லாஹ்வும் தூதரும் சொன்னபடி கட்டுப்பட்டு வாழ்வது, அல்லாஹ்வும் தூதரும் தடுத்தவற்றிலிருந்து விலகி இருப்பது, அல்லாஹ்வும் தூதர் எதை ஏவினார்களோ அதை கொண்டு இல்லறத்தையும் திருமணத்தையும் அமைத்துக் கொள்வது. அதே போல மறைவான இணை வைப்பு, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக வணக்க வழிபாடுகள் அமைத்துக் கொள்வது. மறைவான நிலையில் தனிமையில் இருக்கும் போது பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. எல்லோரோடும் இருக்கும்போது எப்படி நாம் இருக்கின்றோமோ அதே போல அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக தனிமையிலும் ஈமானிய உறுதியோடு பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் கூட அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளில் கொள்ளைகள், லாபம், லஞ்சம், ஊழல்கள் நிறைந்திருப்பதை பார்க்கணும். அது போன்ற பணிகளில் நாம் அமர்ந்து இவற்றையெல்லாம் என்ன செய்யணும்? ஈமானிய உறுதியோடு அப்புறப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும், இது போன்ற சூழல்களிலே இது போன்ற செய்திகளை நினைவுபடுத்தி அந்த தவறிலிருந்து விலகக்கூடிய மக்களாகவும் நாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நல்வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.